அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையான நஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, 3 நற்பண்புகள் யாரிடம் உள்ளதோ அவர் அல்லாஹுவின் அருளை பெறுவார் என்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 3வது விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், வல் இஹ்சானு இலல் மம்லூக். அல்லாஹுவின் அருஷின் நிழலில் இடம் கிடைக்கக்கூடியவர்களில் வல் இஹ்சானு இலல் மம்லூக். தன்னிடம் யார் வேலை செய்கிறாரோ அவரை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். வேலையாட்களுக்கு தேவையான உபகாரம் செய்ய வேண்டும். ஒருவர் முதலாளியாக இருந்து தன்னுடைய வேலையாட்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அல்லாஹ் உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறான். அப்படி உயர்ந்த இடத்துல வைத்திருக்கக்கூடிய அந்த முதலாளி தன்னுடைய வேலையாட்களுக்கு தேவைகள் என்னவென்பதை தெரிந்து செய்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் சில இடங்களில் சில கம்பெனி நடத்தக்கூடிய முதலாளிகளை பார்க்க முடிகிறது. செய்தித்தாள்கள் வழியாக, மீடியாக்கள் வழியாக சில செய்திகளை பார்க்க முடிகிறது. பார்த்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. இந்த பொங்கலுடைய சமயத்தில் கூட சில முதலாளிகள் அவர்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய, குறிப்பாக சின்சியராக பொறுப்புணர்வோடு உண்மையாக அந்த முதலாளிக்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய நபர்களை தெரிந்து அவர்களுக்கு 10 நபர்களை மட்டும் முடிவு செய்து அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்குகள் வாங்கி கொடுத்ததாக செய்தித்தாள்களில் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்ல, இந்த 1 மாத காலத்திற்கு முன்பாக இன்னொரு இடத்துல ஒரு கம்பெனியில் அவருடைய அலுவலகத்தில் உண்மையாகவே அவர்களுடைய ஓனர், அவர்களுடைய முதலாளி எப்படியெல்லாம் தனது நிறுவனத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அதற்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு 3 பணியாளர்களுக்கு விலை உயர்ந்த காரை வாங்கி அன்பளிப்பாக கொடுத்ததாக கூட செய்தித்தாள்களில் பார்க்க முடிகிறது. அப்போ தன்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் எந்த அளவிற்கு சின்சியராக உண்மையாக உழைக்கிறாரோ அந்த உழைப்பாளியை, அந்த நபரை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி சில முதலாளிகள் உதவியாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே சமயத்தில் சில நபர்கள் கொஞ்சம் நாலேஜ் இல்லாதவர்களாக இருக்கலாம், செய்கிற வேலைகள் ஏதாவது குறைகள் வைக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? முகம் சுளிக்காமல் அந்த முதலாளிகள் என்ன செய்யணும்? தொழிலை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கிற பொழுது அதன் மூலமாக அவர்கள் அறிவை வளர்த்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஊழியர்களை அடிமைகளை போன்று சித்திரவதையும் செய்யப்படுகிறது. சில நாடுகளில், சில நிறுவனங்களில் வேலையாட்கள் தன்னிடத்தில் அடிமையாக பாவிக்கப்படுகிறார்கள். செய்திகள் வழியாக, சில வீடியோக்கள் வழியாக, நான் இந்த ஊரில் இந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன், என்னுடைய முதலாளி என்னை அடிமையை போன்று வைத்திருக்கிறார், எனக்கு உணவு கொடுப்பது கிடையாது, தண்ணீர் கொடுப்பது கிடையாது, நான் மிகவும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி வீடியோக்கள் பதிவிடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அருமையான நேயர் பெருமக்களே, நாம் இஸ்லாம் சொல்லுகிற விஷயத்தை ஆழமாக பார்க்க வேண்டும். வல் இஹ்சானு இலல் மம்லூக். உங்களிடத்திலே வேலை செய்கிற வேலையாட்களை நீங்கள் தேவைகள் அறிந்து அவர்களுக்கு உபகாரமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் என்னென்னவெல்லாம் வியாபாரம் செய்கிறீர்களோ, தொழில் செய்கிறீர்களோ அதிலே அல்லாஹ் மென்மேலும் அதிகமான பரக்காத்துகளை ஏற்படுத்தி தருவார். அதில் நீங்கள் அதிகம் வளர்ச்சி கொள்ளலாம். அதே சமயத்தில் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிற சில நபர்களை நீங்கள் துன்புறுத்தினால், அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தால் அதற்குண்டான அழிவை நீங்கள் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியும்.
சில இடங்களில் அத்தகைய அழிவுகளை சந்தித்த முதலாளிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. நல்ல கொடிகட்டி பறந்த வியாபாரத்தை செய்தவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பது கிடையாது, அவர்களுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுப்பது கிடையாது, அலைக்கழிக்க செய்வது, அவர்களை அடிமையை போன்று பாவிப்பது. இப்படி பாவிப்பதின் மூலமாக அவர்கள் மனம் முருகி மனம் கஷ்டப்பட்டு இப்பேற்பட்டவன்ட்ட நம்ம மாட்டிக்கொண்டோமே, இப்பேற்பட்டவனுடைய சிக்கலிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா என்றெல்லாம் பத்வா செய்கிற நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களிடத்தில் வேலை செய்கிற வேலையாட்களை நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உண்டான நீங்கள் உபகாரத்தை செய்து விடுங்கள். அப்படி செய்து விடுகிற பொழுது அல்லாஹ் தேடி வந்து உங்களுக்கு உதவியை கொட்டி விடுவான். அல்லாஹினுடைய அரிஷின் நிழலில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுவர்க்கத்தில் உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் இருக்கச் செய்வான். அத்தகைய நற்பண்புக்குரியவர்களாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.